சரிடா. இன்னைக்கு 2008 MCQ. முதலாவது வந்து கிலோவேட் மணத்தியாலத்தின் பெருமானங்கள். கிலோவேட் சவரண்டா என்றா சக்திங்க தானே, சக்திங்க அல்லதுதான் இது. அப்படின்னா என்ன, நியூட்டன் மீட்டர் சொல்லலாம். என்ன, கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2. இப்ப ரெண்டுக்கு மேல சமன். இப்ப m l ஸ்கொயர் e மைனஸ் 2. ரெண்டாவது வந்து தாக்க விஷயம் மறுதாக்க விஷயம் பற்றிய பின்வரும் குறித்து கிடைக்கிறது. ஏ அவை பெருமனின் சமன். பி தாக்க மறுதாக்க விஷயம். இப்போ நான் ஒரு பொருள் எடுக்கிறேன், தெரியுமே இருக்கு. ஓகே, இது பொருளாளர் நிலத்தை கொடுக்குற விஷயம், இது வந்து நிலத்தால பொருளை கொடுக்குற விஷயம். முதலாவது அவை பெருமனின் சமன். சரி, தாக்க மறுதாக்க விஷயம் தானே, நியூட்டன் மூன்றாம் விதி ஒன்றுக்கு ஒன்று சமனாக இதாக இருக்கும். அடுத்த அவை ஒரே பொருளின் மீது தாக்குகின்றன. அது போல இப்ப இந்த பொருளால நிலத்துக்கு மேல விசதாக்கும், நிலத்தால பொருளுக்கு மேல விசதாக்கும். அதனால வேற வேற போல. சி வந்து அவை திசையில் ஒன்றுக்கொன்று எதிரானவை, அது சரி. மூன்றாவது அப்ப ஏசி சரிக்கானது. மூன்றாவது கேள்வி, ஒருவில் காணப்படுகின்ற ஒரு அரியத்தின் மீது ஒரு சமாந்தர ஒளி கற்றைப்படுகின்றது. இது தெரித்த கட்டிலைக்கு உள்ள கோணம் தீட்டா சமன் இருக்கு. இது நார்மலா அந்த லைட் பிராக்டிக்கல் தான், எனவே சொல்லலாம் தீட்டா சமன் 2a. நான்காவது கேள்வி, ஒரு கித்தார் தந்தியின் நீளத்தை மாற்றாமல் இழுவை அடிக்கப்படும் போது ஒரு தரப்பட்ட துணியின் மீள என்ன, s சமன் 1/2n சாதாரண இல்லை. வெள்ளை மாத்து இலைன்னு மாறாதண்டா டி 2 மடங்காச்சுண்டா ருட்டுக்குள்ளான இருக்கு. அப்ப ருட்டுவால அதிகரிக்கும். மூன்றாவது. அஞ்சாம் கல்வி, ஒரு நுனி பாகையில் சீலிங்கில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிலையான நிலைக்குத்தான வில்லின் மத்திய நுனியில் ஒரு துணிவு இணைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை அது வீச்சமையுடனும் இயந்தவற்று கதி மீயுடனும் ஒரு வெளியே சேர்க்க தயாரிக்குமாறு செய்யப்படுகிறது. இயக்கத்தின் வீச்சம் 2a கதி வைக்கப்படும் போது இயந்தவற்ற கதி என்றார். வி சமன் ஏ ஒமேகா. வீச்சத்தின் ஒமேகா வந்து அந்த நோம சமன்பாடு முதலாவது சமன்பாடே தான். அப்ப உயர்ந்தபட்ச கதிகள் இருக்கு. வீச்சம் வந்து 2 மடங்கு ஆச்சுன்னா கதிகள் 2 மடங்காகும். QV இரண்டாவது. ஆறாம் கேள்வி, தன்வெப்ப கொள்ளளவை தலைமை தன்வெப்ப கொள்ளளவை வீதத்திற்கு ஒரே வருமானத்தை உடைய ஏகம பி எனும் இரு இலட்சிய வாயுக்கள் ஒரே வெப்பநிலையில் பேணப்படுகின்றன. வாயுவின் ஒரு மூலக்கூறின் பிரிவு வாயு பியின் ஒரு மூலக்கூறின் பிரிவு 4 மடங்காகும். வாயுவின் ஒளியின் வேகம் சமன் வாயுவின் ஒளியின் வேகத்திற்கு வாயு பியின் ஒளியின் வேகம் ஸ்கொயர் பார் வந்து gamma RT over M. இந்த கேமான்றது என்னண்டா அந்த தனிப்பட்ட குழாய் ரெண்டுக்குமே சமன்னு சொல்லியிருக்கு. என்ன சி ஸ்கொயர் பார் வந்து நேர்மாறு சமன் M. அப்புறம் முதலே சொல்லியிருக்குது வாயுவின் ஒரு மூலக்கூறின் ஒரு மூலக்கூறு பியின் பிரிவு 4 மடங்காக வந்தா ஏ வந்து 4 மடங்கு என்ன ஸ்கொயர் பார் ஏ இது 4m கட்டுப்பட்டுச்சுண்டா 4 ரூட் எடுத்தா வழியில 2 வரும். ரெண்டாவது ஹாஃப். ஏழாம் கேள்வி, 5 கிலோகிராம் பிடிவுள்ள பெட்டி வந்து ஒரு துணை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. பெட்டிக்கு மேற்பரப்புக்கு உள்ள ஒரு நிலையியல் உராய்வு குணகம் 0.3 ஆகும். பெட்டிக்கு ஒரு விசை 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படும் எனில் தாக்கும் உராய்வையும் பெறுமே. 5 கிலோகிராம் பெட்டியை நார்மலா எல்லை உராய்வு விளையாடுவா பண்ணா 5 கிலோகிராம்னா 50 நியூட்டன். என்ன எல்லை உராய்வு வந்து மியூ ஆர். ஓகே, என்ன மியூ சொல்லியிருக்கு 0.3, ஆர் வந்து 50 நியூட்டன்.
இந்த 5 கிலோகிராம்ங்களா 15 நியூட்டன் இல்ல ஒரு ஆயுஷ். இப்ப இதுல கொடுக்குறது வந்து 10 நியூட்டன் தான். என்ன 15 நியூட்டனை தாண்டாதான் அந்த நகரை தொடரும். அப்ப 15 நியூட்டனை தாண்டாவையா 10 நியூட்டனும் அந்த உராய்வாவே இருக்கும். இப்ப 4வது 10 நியூட்டன். 8ஆம் கேள்வி வந்து குறுக்குவட்ட பரப்பளவு ஏறிய ஒரு குறுக்கு ஜங்கின் மட்டி வேக விரிவான விரிகை திறன் அல்பா வளைவுகளில் காணப்படுகின்றவாறு இது கொங்கிரீட் ஆதாரங்களுக்கு பொடியினால் இருக்கப்பட்டுள்ளது. வலையின் வெப்பநிலை டெல்டா டியினால் அதிகரிக்கும் போது வலையை விரியாமல் போனதற்கு வலையினால் ஒவ்வொரு முனையிலும் கொங்கிரீட் ஆதாரங்களும் உயர்த்தப்பட வேண்டிய செய்யும். சரியா? இதுல வந்து அந்த கொங்கிரீட் வந்து இந்த 2 நடுவில் இருக்க போது Y7 ஜனிமட்டி E7 FL over E பெஸ்ட் வந்து A E over L E என்றது டெல்டா ஆயிடும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது அல்பாண்டதுக்கு சமன்பாடாக இருக்கும். இந்த அல்பாண்ட விரிவான விகிதத்தின் சமன் டெல்டா எல் இங்கு டெல்டா தீட்டா கேபிட்டல் ஆரம்பிக்கலாம். அப்ப டெல்டா எல்ங்கிறது வந்து அல்பா டெல்டா தீட்டா. அப்ப எஃப் சமன் இதுக்கு வந்து வருமானம் கண்டுட்டான். இந்த இதுக்கு தான் இது வந்து எஃப் சமன் ஏ அல்பா டெல்டா தீட்டா. முதலாவது 9ஆம் கேள்வி உருவம் தடைகளை சேர்த்து பரப்படத்தக்க தடையின் இடிவுகள் தாழ்ந்த பெருமானங்கள் இருக்கு வென்றா. சமாந்தரமான செமண்டா நாளே சமாந்தரமான செமண்டா 1/4 1/4 வந்து 2 ஓம்பர். அது சரி. இப்ப அடுத்தது வந்தா மற்றதுக்கு கூட இல்லை. என்னண்டா அவங்க என்னென்னு யோசிச்சிருக்காங்கன்னா உப்புடி சமாந்தரம் மட்டும் எடுத்துட்டாங்க. இதை மட்டும் தான் யோசிச்சிருக்காங்க. அதால சரிவசம் 5 எல்லாம் போட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனா உண்மையில என்னண்டா உறவு ஒன்று வரும். ஆனா இப்படியும் ஒன்று எடுக்கலாம். இதற்கு இது உறவும் இது உறவும்டா இசைவசம் 5 இது உறவும்டா 1.5க்கும் 1க்கும் இரண்டா கிட்டத்தட்ட சைவசம் 6 கிட்ட வரும். இதுல வருமானம் சைவசம் 6 கிட்ட வரும். அடுத்த குறைஞ்சதையா இருக்கு. ஆனா இதுல என்னண்டா ஒரு உடையிலையுமே சைவசம் 6 தெரியல. அப்படின்னா 9ஆம் கேள்வி அதாவது வகுப்பு சைவசம் 2 ஓமன்றது நோமாகும். சைவசம் 6 தராவடியா இது சொல்லி வரும். அதுக்கு கல்வி 10ஆம் கல்வி 200 ஓமத்தடியோடைய ஒரு கல்வனமான என்று அதனூடாக 5 மில்லியன் மட்டும் பாயும் போது முழு அதோடைய விளையாட்டு இக்கல்வனமானிய 10 MBருக்கு முழு அளவுடைய திரும்பலை எம்பியமானியாக பயன்படுத்த தேவைப்படும் புறத்தடையில் அன்னளவு பெருமானம் அது கல்வனமானியுடன் தொடக்கப்பட வேண்டிய விதம். ஓகே, அதாவது வெள்ளனோமானி இது கண்டா இதுக்குள்ள வந்து எவ்வளவு மின்னோட தகவல்னா 5/10 ஆம்பியர் 5/10 ஆம்பியரும் என்ன 200 ஓம் தடை இருக்கு. இப்ப 10 ஆம்பியருக்கு கொடுக்க போறோம். 10 ஆம்பியர் கரண்ட் கொடுக்கல என்ன ஆகும்னா இதால வர 10 ஆம்பியரும் இதுக்குள்ளே வச்சிருந்தா வெள்ளனோமானி எரிஞ்சிடும். அப்ப அதோட சமாந்தரமா ஒரு தடையை நினைச்சோம்னா அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் வந்து இதுக்குள்ள ஆகும். எக்ஸ்ட்ரா கரண்ட் இதுக்குள்ள எவ்வளவு போகணும்? இது 10 ஆம்பியர் 5/10 ஆம்பியர்னா 0.995
10 பேர்கள் நான் மில்லியன் பேர்ல போடுறேன். இது 5 மில்லியன் பேர். இது வந்து இது 9,995 எம்பியர் வந்து மில்லியன் பேர் வந்து இதுக்கு அளவு போகுது. இப்ப இந்த ரெண்டுக்கும் குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு வந்து சமனா இருக்க போகுது. ரெண்டுக்கும் குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு சமன் வழியா இதுக்கு குறுக்கே அழுத்த வருவாளோ அதேதான் இதுக்கு குறுக்கே வரும். இதுக்கு குறுக்க அழுத்த வருவாள் வந்து 1 வோல்ட்டா இருக்கும். 200 5,600 மில்லியன் பேர் தான். ஓகே, இப்ப இதுக்கு குறுக்கே இருக்க அழுத்த வருவாளும் 1 வோல்ட் தான். இப்ப ஆர் இருக்கு. இப்ப E7 IR R7 V/I. V வந்து 1 வோல்ட், I வந்து 9,995 ஆம்பியர். அப்ப என்ன கிட்டத்தட்ட 1/10 எடுக்கலாம் வேண்டாம். 0.1 5 அதோட 11ஆம் கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு சுற்றி ஏசி ஆனது 1 மீட்டர் நீளமுடைய சீர்தடை கம்பியாகும். கல்லணமான வாசிப்பு 0 இருக்கும் போது புள்ளி ஏயில் இருந்து புள்ளி பிக்கு உள்ள தூரம் 20 சென்டிமீட்டர் ஆகும். R1 R2 ஆனது. ஏன் வைத்தியன் பாலம் தானே, மீட்டர் பாலத்துல அந்த மீட்டர் பாலத்துன்னு சொல்லிட்டான். ஏசி வந்து 1 மீட்டர். அப்ப இது 20 இருந்தா இது 80. இது R1 R1 இங்கு 20. இது 20 சென்டிமீட்டர் என்றால் அந்த அலகு நிலத்துக்கான தடையா தான் தடையை காணணும். இப்ப ரெண்டுக்கும் அலகு நிலத்துக்கான தடையின்றபடியா அந்த தடையை இல்லாம வெட்டிட்டு தான் போடுறேன். R1 இங்கு 20 சமன் R2 இங்கு 80. அப்ப R1 இங்கு R2 வந்து 1 இங்கு 4. 3வது 12ஆம் கேள்வி. ஒரு வெப்பமாக்கல் மூலம் ஒரு 240 வாட் முதலுடன் தொடுக்கப்படும் போது 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுக்கின்றது. மூலகத்தின் வேலை செலவு என்றால் சமன்பாடு போட்டாலே வந்துடும். 240 வோல்ட் 10 ஆம்பியர் 2.4 13 2.4 கிலோவாட்ஸ். 4வது 13வது. ஒரு குறித்த ஒளிக்கதிரின் மீது விழும் நீண்ட ஒளியையும் செவ்வொளியும் ஒளிநட்சத்திரங்களை உண்டாக்குகின்றன. இங்கிருந்து கூற்றுக்களே உண்மையானது. இப்ப இதான் மெய்பிறப்பு. இதுல வந்து ரெட் விழுது, ப்ளூவும் விழுது. அப்ப முதலாவது காலப்படம் ஒளிநட்சத்திரங்களில் உயர்ந்தபட்ச இயக்கப்பாட்டு சக்தி நீர் ஒளி கிடைக்கும். இயந்தபட்ச இயக்கப்பாட்டு சக்திக்கு அவங்களோட KE சமன் HF - பை. இந்த பையன்றது வேலைச்சார்பு ஒரு நாள் மாறாது. என்ன 3 கூடினா 22 இது வந்து கூடும். 22 இயக்க சக்தி கூடும். இந்த 3 கூடினது வந்து நீரோலி. அப்ப முதலாவது சரி, முதலாவது நீரோலிக்கு இது இயக்க சக்தி உயர்வா இருக்கும். 2வது நிப்பாட்டும் அழுத்தம் செவ்வொளிக்கு உயரும். நிப்பாட்டும் அழுத்தம் என்றால் EPS சமன் இந்த சமன்பாடு தான். EVS என்ன, அது 3 கூடினது. அப்ப செவ்வொளி கண்டது போல ஒளிக்கதோட்டு திரவியத்தின் வேலைச்சார்பு நீரொலிக்கு உயர்வானது. ஒளிக்கதோட்டு திரவியத்தின் வேலைச்சார்பு வந்து எல்லாத்துக்கும் தான் சேம் தான். அப்போ ஓகே. அடுத்த 3வது ஒளிக்கதோட் 4வது காலப்படம் ஒளிநட்சத்திரங்கள் எண்ணிக்கை நீர ஒளிக்க போது உயர்வானதாகும் போல ஒளிநட்சத்திரங்கள் எண்ணிக்கை எதிராக தங்குதுன்றாடா ஒளியில செறிவுலதான் தங்குது. எவ்வளவு ஒளிநட்சத்திரம் வெளியில வருதுன்னு கூட ஒளி செறிவுல வட்டிச்சேன்னா நீளமும் சிவப்பும் படையக்குள்ள இலத்திரங்கள் வெளியுற சந்தர்ப்பத்துல எது கூட ஒளிச்செறிவு இருக்கோ அதுக்குதான் கூட இலத்திரங்கள் வெளியிடப்படும். அதுக்கடுத்தது நிறுத்தம் அழுத்தம் இரண்டுக்கும் ஒரே அளவானதாகும் போல. அடுத்த 14வது தொடக்கம் ஐநோட்டையுடைய ஒரு உருக்கு தூணின் மீது நீர்த்தாங்கி ஒன்று அமைக்கப்பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு உயரம் எச்சிக்கு நீர் இடப்பட்டுள்ளது. நீர்மட்டம் உயரம் எச்சுடன் தூணின் தொடக்க நிலத்திலிருந்த நெருக்கல் டெல்டா எண்ணின் மாறலை மிகச்சிறந்த வகையில் குறிப்பது. கூட எல் கூடம்
நேர்கோடா இருக்கும். அதே சமயம் 0.2 சொல்றா டேங்குக்கு ஒரு வெயிட் இருக்கு. அந்த டேங்குன்ற வெயிட் ஏற்கனவே தூரம் முதல்ல அமர்த்தி வச்சிருக்கும். அப்ப ஜீரோவா இருந்தாலும் முதல்ல ஆரம்பத்துல வருமானம் இருக்கும். என்ன முதலாவது வராது, மூன்றாவது வராது. சரியோ, அதுக்கு பிறகு டெல்டா எல் வந்து இது கூடிக்கொண்டிருக்கும். விச கூட கூடாது அப்படின்னா குறையிற ஒன்றுமே வராது. 4 வர 5 வராது. அது 2வது 15ஆவது வெள்ளி நீளம் 0.1 மீட்டரை உடைய ஒரு பிரதிக்கான ஒன்று நேரை 1/10 உண்டாகும். விசித்துமை 3/10 கஷ்காலை உடைய குருதிக்கலனோடாக 1/10 மீட்டர் செகண்ட் மைனஸ் வீதத்தில் பாய்கிறது. கலனின் இரு முனைகளுக்கு உடைய அமுக்க வித்தியாசம் என்றார். பாய்ச்சல் வீதம் சமன் π/8 மீட்டர். இது வந்து யாரின் 4ஆம் அடுக்கு டெல்டா π/L. இந்த சமன்பாடு தானே. இது அமுக்கப்படுத்துறேன் யாரின் 4ஆம் அடுக்கு π/8 மீட்டர் வந்து மாறி. இப்ப மேட்ரிக் வீதம் சொல்லியிருக்கிறோம். அதோட பாய்ச்சல் வீதம் சொல்லியிருக்கிறோம். பாய்ச்சல் வீதம் 1/10. அதுக்கு பிறகு கனவா பாய்ச்சல் வீதம் ஓகே. பைக்கு 3 சொல்லியிருக்கு. ஆற வந்து 1/10 இது என்ன 4ஆம் அடுக்கு. அதுக்கு பிறகு 8. அது நீட்டா வந்து 3/10 அப்ப டெல்டா பி தான் கேள்வி. நீளம் வந்து எவ்வளவு 0.1 மீட்டர். அப்ப உலகத்தில் சொல்லிக்கிறேன் என்ன 3 பட்டு படம். இது 12 வரும். 12 இது 10/4 10/8 10/8 இது 10/7 இங்க 11 ஈசமன் இது 10 இங்கே 8 இங்க எடுக்கப்படும் 80 வரும். முதலாவது அந்த 16ஆவது வள்ளி உரிமை துணைக்கு இயக்கத்திற்கான பேச்சு நேர வழி காணப்படுகின்றது. அதன் இயக்கம் பற்றிய பின்னர் கூறி கிடைக்கிறது. முதலாவது காலம் T0 to T1 போது துணிக்கு ஒரு மாறாக முறையில் இயங்கும் அதே வேளை காலம் T2 T3 போது அது ஒரு மாறா வேகத்துடன் இயங்குகின்றது. எஸ்டி கிராஃப் தானேடா. எஸ்டி கிராஃப் இந்த படித்திறன் என்ன தரும் வேகத்தை தரும். முதலாவது படித்திறன் மாறுதோ இல்லதானே. முதலாவது பிறகு T1 இருந்து T3 வரைக்கும் வேகமே இல்லை செய்யல. T3 இருந்து T4 வரைக்கும் படித்திறன் வந்து படித்திறன் மறையண்டா மறையில வரும். திரும்ப ஆரம்ப புள்ளிக்கே வருது. ஓகே, அதுக்கு அடுத்தது துணைக்கை T4 ஓய்க்கு வருகின்றது போல அந்த T4ல ஆரம்ப புள்ளிக்கே வருது ஓய்க்கு வருதோட உங்களுக்கு தெரியாது. ஓகே, காலம் T0 to T4 போது துணிக்கு சென்ற மொத்த தூரம் ST வலையின் கீழ் உள்ள பரப்பு சமம் போல துணிக்கு சென்ற மொத்த தூரம் வந்து ST வரைவே இருக்கலாம். ST வரை இந்த தூரத்தையும் இந்த தூரத்தையும் இந்த மேக்சிமம் தூரத்தை 2ஆவது இருக்கிறது அளவு அப்படின்னா என்ன ABC எல்லாமே போய் 5ஆவது 14ஆவது வழி நிலத்தின் கீழ் வாழும் சில விலங்குகளின் வலை உருவில் காணப்படுகின்றது. விலங்குகள் வலையின் ஏகாபியின் இரு வாய்களை வெவ்வேறு வடிவங்களில் கொண்டுகின்றன. இதன் விளைவாக வழி அடர்த்தி 1.3 கிலோகிராம்/மீட்டர் உருவில் காணப்படுகின்றவாறு 8 மீட்டர் செகண்ட் -1 2 மீட்டர் செகண்ட் -1 ஒவ்வொரு கதைகளில் துவாரங்கள் மீது செல்கின்றன. துவாரங்களின் ஒரு மட்டத்தில் இருந்த ஒரே மட்டத்தில் இருந்தால் துவாரங்களுக்குடைய வணிக மொத்தத்தினால் உள்ள வித்தியாசம் வலையின் வலியசைவின் திசைகளின் முறையே. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரே மட்டத்துலதான் இருக்கு. ஒரு குவாலிட்டியோ பண்ணிருக்கேன். இதுல வந்து VA வந்து 8 மீட்டர் செகண்ட் -1 இதுல VB வந்து 2 மீட்டர் செகண்ட் -1. இப்ப பவுண்டரி எடுத்து தெரியுதானே P7 of rho V square plus HOG சமன் ஒரு மாறிலி. அப்ப
வேகம் கூடிச்சுண்டா இதுல அமுக்கம் அப்படியும் குறையும். அதை யோசிச்சு வச்சிருக்கா. வேகமா ஒரு இடத்துல போயிருக்கலாம், அந்த இடத்துல இருக்க அமுக்கம் குறைவா இருக்கும், ஒரே மண்டலத்துல இருக்கல. அப்ப இதுலதான் கட்டாயம் ப்ரெஷர் குறைவா இருக்கும் போது இதோட ப்ரெஷர் கூடவா இருக்கிறபடியா இங்க இருந்து இங்க தான் டிராவல் போகுது. பி டு ஏ தான் போகும். அப்படின்னா ஏ டு பி இருக்கிற எல்லாத்தையும் மட்டும் ரெண்டாவது நாலாவது மட்டுப்பட்டுரும். இனிமே சமன்பாடு அது பெருமான வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அளவுகளாக அளவுக்கான இயக்க சக்தி வித்தியாசத்தை தான் எனக்கு இருக்கு. இதுல எவ்வளவு வேண்டா ஆஃப் ரோ 15 பெருக்கம் மைனஸ் இதுல வேண்டா ஆஃப் ரோ 2 பெருக்கம். இப்ப நேர ரோ சொல்லி கொண்டு 3 கிலோகிராம் 15 பெருக்கம் மைனஸ் 2 பெருக்கம் அப்படின்னா ஆஃப் இன்டு 64 இது 4 60 30 39 பெருக்கம் 3வது. அடுத்த 18வது ஆவர்த்தன டிஏ உடைய ஒரு நின்றலையும் கணக்களுக்கும் புறங்கணுக்களுக்கும் டி நோட்டில் பூச்சிய நிலைக்கு துணைப்பயிற்சிகளை உடையன. இது அடுத்ததாக நடைபெறும் நேரம். ஒரு வேவ். இப்ப இந்த டி நோட்ல நேரத்துல ஒரு கனவும் முரண்கனவும், இந்த கனவும் இந்த முரண்கனவும் பூஜ்ய இடப்பெயர்ச்சிகளை உடையன. இந்த இடத்துல ரெண்டு இந்த இடங்கள்ல இந்த பூஜ்ய இடப்பெயர்ச்சி, அதாவது எல்லாம் அசையாம இருக்கணும் மஞ்சள். இப்ப திரும்ப இதே வரணும்டா இது இங்க மேல போயிருக்கணும். இப்ப இது கீழே வரணும். அப்படித்தான் பார்க்கணும். அப்படின்னா இது இங்க 180 அப்படி டெல்டா ஆகும். இது மேல போகுது, இது கீழே வர போகுது. ஓகே, இப்படி வேற 180 டெல்டா ஆகும். சரியா? இல்ல இல்ல, மீண்டும் அதே மாதிரி வரும். இதே பிளேஸுக்கு வரணும்டாடா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அப்படி இருக்கணும். அப்புறம் திரும்ப எந்த இடத்துல இருக்கும்? இதுலயும் கனவு முறை கனவும் அசையாம இருக்கு. இப்ப இந்த இடம் டி நோட்டுண்டா இந்த இடம் என்ன ஒரு அரை தானே, ஒரு அரைதான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இங்க கனவுக்கும் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம், இங்க இடப்பெயர்ச்சி இங்க அசைவே இல்லை. அதனால ரெண்டு பாக்கெட்ல இடப்பெயர்ச்சியினுடைய என்னன்னா ஒரு அரைக்கு பிறகு இந்த ஹாஃப் முடிய அடுத்த ஹாஃப்ல அப்படி வருது, கணக்கால் பூஜ்ஜியமா இருக்கு. ரைட்டா? அப்ப ஒரு அரைக்கு பிறகுண்டா டி நோட் பை 2 கூட்டணும். என்ன டி நோட்டோட இந்த டி நோட் இருக்கேக்குள்ள கொண்டு வருது. ரைட்டா? அப்ப ரெண்டாவது சரியா இருக்கும். 19 உருவில் காணப்படும் சமச்சீர் துடிப்பு ஒன்று விரைத்த விரைவாட்டினை நோக்கி ஒரு விலை வெளியேங்குகின்றது. விரைத்த விரைவாட்டிலிருந்து துடிப்பு சொற்பமாக அரைவாசிக்கு தெரிக்கும் காலத்தில் முளையில் துடிப்பை பின்வரைவிட்டு சரியாக காட்டுகின்றது. இது ஒரு வந்தரிப்படா விரைத்தம் சொல்லிருக்கா. இப்ப வந்தரிப்பட என்னண்டா ஒரு இலை போதண்டா அது 180 வாயிரம் டில்ட் ஆகும். இப்ப இந்த இலை இங்க பாதி வந்ததுமே இங்கால மற்ற வேற வலிக்கிட்டோம், இங்கால மற்ற வேற வருதுண்டா ரெண்டுமே இப்ப அழிவகத்தைக்கு இருக்கும். இப்ப ரெண்டுமே அழிஞ்சா கடைசியா நேர்கோடா இருக்கும். 5வது அடுத்த ஒரு 18 தளத்தின் மீது வெட்டி தங்கி இருக்கின்றது. 18 மேல் நோக்கி யார் முழுகும் போது கீழ் நோக்கி யார் முழுகும் போது தளத்தின் வெட்டி மீது வழக்கி கொண்டு செல்ல குறைந்த வைத்த விஷயம் பெருமை F1 F2 F3 இது ஏற்றிடா. இது மேல முடியுதுண்டா இதுல தெளிவு கூட, அதாவது மருதாக்க தெளிவு கூட சொல்லல, மருதாக்க விஷயம் கூட போதும் கூட. கீழ் நோக்கி யார் முடியுதுண்டா மருதாக்க விஷயம் குறையும். ஃபிரிக்ஷன் மியூஆர் தானே. மருதாக்க விஷயம் குடிச்சுண்டா
இது குறையும். மருதாக விசை குறைச்சுன்னா ஒரு ஆயுஷம் குறையும். ஒரு ஆயுஷம் கூடும். மருதாக விசை குறைஞ்சுன்னா ஒரு ஆயுஷம் குறையும். நார்மலா எஃப்க்கு மேனோக்கி யார் முடியா நார்மலோட அதுக்கு வந்து இது மருதாக விசை கூட அப்போ உராய விசை கூட நார்மலோட கீழ் நோக்கி போயிருக்கல ஆர்முலா குறைவு மருதாக விசை குறைவு. அதால உராய விசை குறைவு. இப்ப துராவோட சரியா இருக்கும். F2 தான் பெருசு. அந்த F1 அந்த F3. அது 21ஆம் கேள்வி. அண்மை பேரவை குறைபாடு உள்ளவர் கண்ணின் சேமிய புள்ளியை கண்ணுக்கு முன்னா 50 சென்டிமீட்டரில் உள்ளது. முடிவுள்ள பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு கண்ணின் முன்னா 2 சென்டிமீட்டரில் வில்லை அணியப்படுகின்றது. அவ்வில்லை இப்ப அந்த வில்லை என்னடாடா முடிவில் இருக்கிற பொருளை வந்து அவருக்கு 50 சென்டிமீட்டர் எது காட்டணும். அந்த வில்லை வந்து 48 சென்டிமீட்டர்ல இருக்கு. இது கண்ணண்டா இதாகிட்ட கண்ணண்டா வில்லை வந்து 48 சென்டிமீட்டர்ல இருக்கு. சரி 2 சென்டிமீட்டர் முன்னுக்கு அவற்ற புள்ளி வந்து 50 சென்டிமீட்டர். அப்ப 50 சென்டிமீட்டர் இருந்தா 2 சென்டிமீட்டர் முன்னுக்கே இருக்கு. அந்த வழியா 48 சென்டிமீட்டர். முடிவில இருந்து வாரது வந்து 48 சென்டிமீட்டர்ல இருந்து கொண்டாடுற மாதிரி இதுல 48 இதுல 50 சரியா இருந்தானே அப்படின்னா வில்ல வந்து 48 சென்டிமீட்டரை பொறுத்தவரை பார்ப்போம். இப்ப முடிவில இருக்கிறதா தெரியல. முடிவில இருக்கிற சிம்பிள் முடிவுன்னு சொன்னா அது இந்த விளிவு தூரம் அவ்வளவோ அன்னப்பேர என்ற விளிவு தூரம் அவ்வளவோ அதை வந்து பிரிவில்லைக்கு பயன்படுத்தினா அதுதான் வந்து பிரிவில்லைக்கான அதான் வந்து அண்மை பேரவைக்கான சொல்யூஷன் இருக்கு. அப்ப விட வந்து என்ன 48 சென்டிமீட்டர் விளிவு தூரம் ஒரு விரிவில்லையா இருத்தல் வேண்டும். 5வது 22வது இது சமாந்தர தளவாடிகள் ஒரு புள்ளி பொருளோ வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆடினாலும் உண்டாக்கப்படும் 2ஆம் பிம்பத்தின் இடத்தை வெளிப்படங்களை காட்டுகின்றது. இது இப்படி என்னடா இது இருக்கண்டா முதலாவது இந்த கண்ணாடியை இது ஒரு பிம்பம் இது ஒரு பிம்பத்தை காட்டும். இந்த பிம்பம் வந்து இங்க ஒரு 2ஆம் பிம்பத்தை காட்டும். அதே மாதிரி அதே அளவுக்கு தான் இந்த கண்ணாடியால வர 2ஆம் பிம்பம் வரப்போகுது. ரெண்டுமே சமதூரத்தில் இருக்க போகுது. என்ன பிறகு ஆகதூரம் இருக்கக்கூடாது. இது இந்த ஒன்று இது எக்ஸ்டா இது எக்ஸ் இது எக்ஸ்டா இது எக்ஸ் இது எக்ஸ் இது எக்ஸ்டா இது வந்து 3x என்று இருக்கும். 3 மடங்கு தூரத்தில் சரி கிட்டத்தட்ட 3வது சரியா இருக்கு. 23வது செவ்வாய்க்கோளில் ஒரு வருங்கண்ணை 8 ரேடியன் கோணத்தை அமைக்கின்றது. இயல்பான செப்பஞ்சியில் உள்ள ஒரு வானியல் தொலைக்காட்டியை பயன்படுத்தி செவ்வாயை நோக்கும் போது அது கண்ணில் 2.4 ரேடியன் கோணத்தை அமைக்கின்றது. பார்வை துண்டின் குவிய தூரம் 0.3 மீட்டர் 0.3 மீட்டர் பொருளின் குவிய தூரம். இப்ப கோண பெரிதாக்கத்தை காணலாம்டா. கோண பெரிதாக்கம் என்ன 2.4 இது 8 கோண பெரிதாக்க சமன்பாடு தெரியுதானே மனிதராடியோ. அப்ப தொலைவுள்ள பொருள் கண்ணுடைய எதிரமைக்கும் கோணத்திற்கு பிம்பம் கண்ணுடைய எதிரமைக்கும் கோணத்தொடர்புல சாதாரண பார்வையில பொருள் வந்து கண்ணுடைய எதிரமைக்கும் கோணம். இதை சுருக்கணும்டா 30 மடங்கு வரும். 30 மடங்குனா என்றா m7 f0 இங்கு fp என்ற சமன்பாடு இருக்குதானே. அப்ப 30 சமன் என்ன தடவை வந்திருக்கு பேரத்துண்டா 0.3 மீட்டர். பேரத்துண்டு வந்து 0.3 0.3 பொருளின்றா இங்க படிக்கணும் 0.9 மீட்டர். நான் அதோட அதுக்கு அடுத்தது 24வது சர்வசமான கேட்டல் தொகுதி கொண்டு ஒவ்வொரு வேலைகளுடைய வெப்பமாக்க சூழ்நிலை பொருத்தப்பட்டுள்ளன. ஒரே அளவு நீரை கொதிக்க வைப்பதற்கு கேட்டல்கள் பயன்படுத்தப்படும். பின்வரும் மழை நீர் வெப்பநிலை அதன் கொதிநிலை வரைக்கும் உயர்த்த தேவையான நேரம் ஆனது சுருள்களின் வேலைகளுடன் மாறலை காட்டுகின்றது. வைக்கிறா இதுக்கு சமன்பாடெல்லாம் தேவையில்லை. நார்மலா தண்ணி ஒழிக்கிறதுக்கு வேட் கூட கூட டக்டக்களை கொதிக்கும். அதை யோசிக்கும். நேரோட அப்படி மாறாது. நேரம் அப்படி நேரோட வந்துட்டா நேரம் டக்குனு பூஜ்ஜியமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. என்றால் முன்பனவரே கொஞ்சிடுமா அப்படி இல்லதானே. இது வந்து டபுள். அப்ப வளையோட தான் வரும். பேட்ஸ் கூட 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 நேரம் குறையும். அப்போ ஒரு பரவளையம் 5வது 25வது வழி நிரப்பி ஒரு ரப்பர் பந்து குழாய் கருதுல
பலூனின் அகாமுக்கம் புறமுக்கம் முறை P1, P2 ஆகும். அதன் இரு பக்கங்களிலும் வெப்பநிலை சமம். பின்வரும் கூட்டிக்கிறது இரு பக்கங்களின் வெப்பநிலை சமம் என்பதால் P1, P2 இல்லடா பலூனுக்குள்ள அமுக்கம் கூடவே இருக்கும். இன்னொரு ரீசன் P2 முதலாவது இதுக்குள்ள வளிமுதற்கு மூலக்கூறுகள் போது பலூன் தள்ளுது. அடுத்த மேற்பரப்பு செதறின பலூன் பலூனோட பார்ட்டிகல்ஸ் இங்க அமர்த்தி கொண்டிருக்கோம். P1 கூட இருக்கும். ரெண்டாவது பலூனுடைய வளி மூலக்கூறுகளின் உயரிய இடைக்கதிகள் விளைவாக P1 பெரிது P2. வளி மூலக்கூறுகள் அந்த உயரிய இடைக்கதியால இல்லடா அதே விதத்தோட இங்கேயும் ரெண்டுடைய வேகம் ஒரே வழிதானோ ரெண்டு வேகம் சமனாத்தான் இருக்க போது இல்ல உள்ளே வெளியே அதாலே ஒன்றும் பெரியல இது வந்தது மோதிர வழியாகிறதுன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது பலூனுடைய வளி மூலக்கூறுகள் உயரிய காரணமாக இயக்கப்பட்ட சக்தியின் காரணமா இல்ல வெளியே உள்ளே சக்தி சமம். அடுத்த நாலாவது உள்ளே வளி மூலக்கூறுகள் பலூனின் சுவருடன் மோதும் போது உயர்வாக இருப்பதன் விளைவாக ஓகே இந்த பலூன் மூலக்கூறுகள் பார்ட்டிகல்ஸ் இதோட மோதிர வழியா தான் அது அமுக்கம் கூட இருக்கு. ஓகே சரி பலூனிலே வளி மூலக்கூறுகள் தாழ்ந்து இயக்கப்படும் அதுக்குள்ள உண்மையும்படி பார்த்தீங்கன்னா மோதிரத்தை விட இந்த பலூன் அமர்த்துது பலூன் ரப்பர் தானே அது அமர்த்த வழியதான் அந்த இது கூட இருக்கு அந்த ஆர். ஆனா இதுல பொருத்தமான அப்படின்னா நாலாவது 26வது இஎம் வித்தலை உருக்கின் ஒவ்வொரு திரவியங்களிலிருந்து செய்யப்பட்ட A, B, C எனும் 3 கொள்ளுருளைகளில் குறுக்குவெட்டு தோற்றம் உருவில் காணப்படுகின்றது. இவை அரை வெப்பநிலைகளில் ஒன்றோடு ஒன்று மட்டுமட்டாக பொருந்துகின்றன. உருளைகள் வெப்பமாக்கப்படும் போது உருளை சி விழுகின்ற அதே வேளை இது பி இது சி பாத்திரமாய்க்கிறா சரியா ஏபிசி ஏபிசி என்ன முதலாவது ஏ சி விழுது உள்ள சி விழா போகுது உள்ள சி விழுதுன்றா உள்ள சி நல்லா விரிஞ்சிட்டு இது லைட்டா தான் விரிஞ்சிருக்கு. அப்போ உள்ள சி ஆக விரியத்திறம் கூடினதான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா என்ன ஈயமா இருக்கும். அதுக்கு பிறகு ஏ உருளை பி உருளையோட இறுக்கமா போகுதுன்னா ஏ உருளை நல்லா விரிஞ்சிருக்கணும் பி உருளை லைட்டா விரிக்கணும்னா பியை விட ஏ நல்லா விரிக்கணும் அப்படின்னா பித்தளையா இருக்குமே. அப்ப மூன்றாவது பித்தளை ஒரு ஈயம் சரியா. 27வது ஒரு புள்ளி மின்னேற்றம் கியூ நோட்டானது வேறு நிலையான மின்னேற்றம் கியூவினால் உண்டாக்கப்படுகின்றது. மின்புலத்தின் செல்வாக்கின் கீழ் இயங்குகின்றது. கியூ நோட்டானது ஏலிருந்து பிக்கு என்பது அதை இயக்கப்படுத்துறது மாற்றம் என்றா W7 டெல்டா வி கியூ. டெல்டா வி கியூ வி என்ன சொல்லியிருக்கு வி உங்களுக்கு தெரியும் என்னண்டா R1க்கும் R2க்கும் மாறப்போகுது. இப்ப கியூவால தான் உருவாக்கப்படுது. அப்ப வி புள்ளி ஏல E ஓவர் 4π எப்சிலான் நாட் R1 அடுத்த மைனஸ் புள்ளி பில 4π எப்சிலான் நாட் ஓவர் R2. புள்ளி ஏல இருந்து புள்ளி பிக்கு தானே போகுது. அப்ப இயக்கப்பட்ட சக்தியின் மாற்றம் இதா செய்யப்பட்ட வேலை இயக்கப்பட்ட சக்தியா மாறப்போகுது. இவ்வளத்தையுமே அந்த ஏற்றத்தை அளவிலே போகணும். ஏற்றத்தின் அளவு கியூ நாட். இப்ப கியூங்கள் போப்ப எப்சிலான் நாட் R வழி எப்சிலான் நாட் வழி எடுத்தோம்னா கியூ நாட் 4π எப்சிலான் bracket 1 over R1 minus 1 over R2 ரெண்டாவது சரியா இருக்கும். இருபத்தெட்டாவது ஒரு தீர்வகம் வியுடன் இயங்கும் ஒரு பிளஸ் கியூ மைனஸ் கியூ நேற்றங்களோ சீர்மின் புலம் ஈயும் ஒரு சீர்காத புலம் ஈயும் உடையது. 5 பிரதேசங்களிலே வெவ்வேறு விளைவு செய்யும் நிலைமைகளை உருவில் காணப்படுகின்றது.
ஆவிகளையும் ஈயையும் பியும் அப்போதும் ஒன்று கொண்டு செங்குத்தாகவே ஈக்கு சமாதானமாக இருக்கலாம். மின்னேற்றங்கள் தமது திசையை மேட்சாம் மின்னேற்றங்கள் தமது திசையை மேட்சாம் பண்ணுவா பிரதேசத்துக்கு குறுக்கே இயங்குவதற்கு அதாவது செல்லத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல வந்து மூன்று ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கணும். இப்போ மூன்றாவது விட பாதோட தட்டலாம். அதுக்கடுத்த மிச்சம் எல்லாத்துக்குமே ஃபிளமிங் நடக்க விதியை பயன்படுத்தினா ஓகே. இப்ப முதலாவது மாடல் சொல்றேன்டா. அப்படின்றா விபி விபி இப்ப ஃபிளமிங் நடக்க விதினா இயக்கம் இந்த திசையில புலம் இந்த திசையில. இப்ப என்ன மின்புலம் மின்புலம் வந்து மின்னோட்டம் வந்து கீழ் நோக்கி இருக்கும். சரி வீணான் ஆகே இயக்கம் இது இது வந்து ஈயோட இயங்குகிறதா மேலேயும் கீழையும் விசைகள் வந்து சமனா இருக்கிறதா அது வந்து போகணும். ஒன்று கொண்டு சமனா இருக்கணும். இப்போ முதலாவது இந்த பிளஸ் கியூ எங்க போயிருந்தா இனியக்க விசை இ மேல் நோக்கி இருக்கிறதால இது வந்து மேல் நோக்கி போக பார்க்கும். இப்போ காந்தப்புலம் வந்து கீழ் நோக்கி வரும். காந்தப்புலம் எப்படி இருக்குது காந்தப்புலம் உள் நோக்கி இது வந்து இயக்கம் இந்த திசை நோக்கி காந்தப்புலம் இயக்கம் காந்தப்புலம் ஓகே பிளஸ் கியூ எப்படி இயங்குது காந்தப்புலம் உள் நோக்கினா போஸ்ட் எஃப்எம் வந்து இங்க நோக்கிதான் இருக்க போகுது. இப்ப மேல் நோக்கிதான் இனியக்க விசை இங்க நோக்கி இதுவும் மேல் நோக்கி என்ற வழியா இது வந்து சமநிலையில இருக்கு. ஆமையில ஓ இயக்க திசை மாற போகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது மின்புலம் மேல் நோக்கி அப்ப என்ன இயக்க கீழ் நோக்கி விசையை பண்றோம். கீழ் நோக்கி விசையை பண்றோம்னா என்ன பிளஸ் கியூ. இப்ப பிளஸ் கியூ திசையில மின்னோட்டம் இருக்க போதும். மின்னோட்டம் இங்கால காந்தப்புலம் வெளி நோக்கி என்னபடியா அதுவும் திரும்ப மேல் நோக்கி தான் முதல்ல ரெண்டுமே இப்ப மின்புலம் செல்லுற திசையும் ஒரே திசையில இருக்காதுடைய. மூன்றாவது மைனஸ் கியூ பி வந்து வேற ஒரு திசையில செங்குத்தாங்கி அடி கொண்டு போகும். இது இயக்கத்தின் திசையில இருக்கக்கூடிய எவ்வளவு திசை மாறும். மூன்றாவது அப்ப தெரிய போல. நாலாவது வந்து மைனஸ் கியூ வந்து மைனஸ் கியூ. இப்ப நாலாவது வந்து மேல் நோக்கி தான் கீழ் நோக்கி போக போகுது. என்னண்டா இது மைனஸ் கியூ அப்படின்னு மின்புலத்தை இது ஒரு பிளஸ் இருக்கு அதை நோக்கி இந்த மைனஸ் கியூ போகுது. ரெண்டா மேல் நோக்கி விசையை கொடுக்கணும். மேல் நோக்கி விசையை கொடுக்கணும்டா மைனஸ் கியூ வேண்டா மின்னோட்டம் எதிர் திசையில இருக்கு. மின்னோட்டம் எதிர் திசையில காந்தப்புலம் உள் நோக்கி கீழ் நோக்கி கீழ் நோக்கி இதுவும் கீழ் நோக்கி இயக்க திசையும் கீழ் நோக்கி என்னபடியா கீழ் நோக்கி நாலாவது. அஞ்சாவது வந்து இந்த ஈய மாத்தி இருக்கிறோம். இந்த ஈய மாத்தின வழியா அந்த மின் விசை அளவு மேலேயா இருக்கும் காந்த விசை அளவு கீழேயா இருக்கும். அப்ப அஞ்சாவது சரியா இருக்கும். அதுக்கு 29ஆம் கேள்வி ஒரு கோள திரவத்துளி மின் கோளம் சீவனையும் அதே திரவியத்திலான வேற கோளத்துளி சீக்குவை இரு திரவத்துளிகள் இணைந்து ஒரு கோளத்துளி ஆக்கமெனின் அக்கோளத்துளியும் கொள்ளலாகும். ஓகே வென்றா ரெண்டு இறுதி வோல்ட் அளவு வந்து சமனா இருக்க போகுது. ரெண்டு இறுதி இந்த ரெண்டு சேர்ந்து உருவாக்குற இறுதி வந்து சமனா இருக்கிற வழியா C7 C7 Q over 4 A. முதலாவது வந்து என்ன T1 7 Q over 4 epsilon naught Q1. இந்த இதை வந்து நான் கடைசி ஆறு எடுக்கிறேன். R1 R1 T2 7 Q2 over 4 epsilon naught R2. இப்ப எல்லாத்தையும் கொள்ளளவு எடுத்தீங்கன்னா Q1 plus Q2 தான்
கியூவா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் பொது எடுத்தோம்னா இந்த என்ன சொல்ற கியூ சமன் ஓ பை எப்சிலான் நாட் ஆர் இன்டு சி இப்படி இருக்கலாம். ஓ பை எப்சிலான் நாட் இப்ப இதுகளுக்கும் அப்படி எடுத்துட்டு ஓ பை எப்சிலான் நாட் அப்படின்னா ஆர் சி சமன் R1 C1 plus R2 C2 எடுக்கலாம். கொள்ளளவும் C ஆனது. R1 C1 R2 C2 ரைட். இந்த கேள்வியை எப்படி செய்யணும்? அதாவது கொள்ளளவு C1 இருக்கு, அது வந்து ஒரு கோளத்தொகுதி. அதே திரவியத்திலான வேற ஒரு கோளத்தொகுதி C2. இப்ப முதலாவது வந்து இப்ப ஆறுக்கான தொடர்பு நான் எடுத்திருந்தா என்ன R1 பிளஸ் அந்த கோப்பை நாலுங்கள் 3 ஐஆர் கிணம் வந்து அந்த கிணவளவு சமன் ரெண்டுடைய கிணவளவும் சேர்ந்து ஒரு புதிய குளத்தை உருவாக்க போகுது. இப்போ R1 நாலுங்கள் 3 O/3 பை R1 கிணம் பிளஸ் நாலுங்கள் 3 பை R2 கிணம் சமன் நாலுங்கள் 3 பை கேபிட்டல் ஆர் கிணம். ஆர் கிணம் வந்து R1 கிணம் பிளஸ் R2 கிணமா இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இது இருக்கும் T சமன் Q ஓவர் O பை எப்சிலான் நாட் R. இப்போ ஆருக்கு பதிலா என்ன எடுக்கலாம்? Q O பை எப்சிலான் ஆர்டா ஒரு கோளத்தொட்டி மின்கோளம் செய்யலாம். சரி, கொள்ளளவு தானே, கொள்ளளவுக்கு சமன்பாடு வந்து T சமன் O பை எப்சிலான் நாட் R. இதுதான் கொள்ளளவுக்கான சமன்பாடு. ஓகே ஓகே ரைட். அப்ப சரி, அப்ப சரியா இருக்கும். அப்ப T இந்த O பை எப்சிலான் நாட் R என்றா R சமன் T பை O பை எப்சிலான் நாட். நான் வந்து வோல்ட்டுக்கு முதல்ல சமன்பாடு விட்டேன், கொள்ளளவுக்கு சமன்பாடு விடுவோம். எனக்கு மின்னேற்றமாக இல்லை, கொள்ளளவுக்கு தான் கலைக்கிறான். அப்ப அதுக்கு பிறகு T பை O பை எப்சிலான் நாட் முழுவதும் கிளம் பிளஸ் C1 C2 by 4 by epsilon naught முழுவதும் கிளம் சமன் C சமன் 4 by epsilon naught முழுவதும் கிளம். இதெல்லாம் கிளம் இருக்க வழியை வெட்டலாம். C1 கிணம் பிளஸ் C2 கிணம் வந்து C3 கிணமா இருக்கு, C கிணமா இருக்கும். எல்லாத்துக்கும் 3 ஒன்றரை வெட்டி 3 எடுத்து மூன்றாவது சரியா இருக்கும். 30ஆம் கேள்வி ABN இருகோள் தொகுதிகள் முறையே 90 டெசிபல் மற்றும் 95 டெசிபல் செறிவுமட்டங்களை உள்ள ஒலிகளை உண்டாக்குகின்றன. ஒத்தொலை செறிவு முறை IAIBN IBIM விகிதம் கேட்டிருக்கு. 90 சமன் 10 log IA இங்கு I0, 95 சமன் 10 log IB இங்கு I0. இது முதலாவது, இது ரெண்டாவது. முதலாவது இந்த ரெண்டாவது கழிக்கல 5 சமன் 10 log இது IB இங்கு I0 மைனஸ் log IA இங்கு I0. வேண்டா லொக்கடி வருதுன்னா உள்ளுக்குள்ள போய் வந்து பெருக்கப்படும் ஒவ்வொன்றுச்சுன்னா ஐவிங்கிறவும் ஐஏ மேல போச்சுன்னா I0 படுப்படும். வேணா 5 சமன் 10 log IB இங்கு IA. இப்ப 10 சைவ சமன் 5 லொக்க எடுத்தோம்டா
ஐபி இங்கு ஐஏ சமன் 10 சமன் 10 சமன் என்ன 10 ரூட் தானே 10 ரூட் கண்டா 10 ரூட் 4 31ஆம் கேள்வி 0.63 கிலோகிராம் உடைய பந்து ஒன்று வெற்றிடத்திலிருந்து நிலைக்கு தாமே நோக்கி எறியப்படும் போது 5 மீட்டர் என உயர்ந்தபட்ச உயரத்தை அடைகின்றது. பந்து வழியில் அதே வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படும் போது 2 மீட்டர் எனும் உயர்ந்தபட்ச நீளத்தை அடைகின்றது. வழி 40 உயர்ந்தபுறம் சராசரி விசை. இப்போ வந்து என்ன உயர்ந்தபுறம் சராசரி விசைன்னா எஃப் இன்டு டி. அது ஒரு வேலை செஞ்சிருக்கு அந்த 2 மீட்டருக்கு. அந்த வேலை தான் அந்த அழுத்த சக்தியில அழுத்த சக்தியோட ஏற்பட்டிருக்கு. முதலாவது 3 மீட்டர், முதலாவது 5 மீட்டர் மேல வருது. இரண்டாம் தரம் 2 மீட்டர் தான். அப்போ 3 மீட்டர் டோஸ், 3 மீட்டர் டோஸ் தான் எம்டிஹெச் பாய்தா 1 ஜி வந்து 10 ஹெச் வந்து 3 டி எங்களுக்கு தெரியும் வந்து 2 அப்போ எஃப் இன்டு 2 3 நியூட்டன் 2 வரும். இந்த 2 எங்க நம்ம பிரிச்சோம்னா எஸ் சமன் 1.5 நியூட்டன். அதோட 32 வந்து ஒரு உராய்வின் அப்பிய மேலாக செல்லும் லேட்டான கொடுக்கப்பட்டுள்ளது. 100 நியூட்டன் 400 நியூட்டன் நிறைவுள்ள குச்சிகள் உரியில் காணப்படுகின்றன. தொகுதியில் உள்ள பாரமான குச்சிகள் வைக்கப்பட்டு ஒரு புது விசை 400 நியூட்டனால் இழுக்கப்படும் நிலைமை உருவத்தில் காணப்படுகின்றது. இரு நிலைமைகளும் 100 நியூட்டன் குச்சியின் உரிய ஆரம்புகள் 100 நியூட்டன் குச்சியின் ஆரம்புகள் கட்டுருக்கேன். ஓகே, முதலாவது புரியுதா? இது 400 நியூட்டன், இது 100 நியூட்டன். அப்ப இதுல என்ன ஒரு டி என்ற விஷயம், டி என்ற விஷயம் ரெண்டுக்குமே 600 சமனாக இருக்க போது நான் தொகுதியே. அப்ப என்ன 400 நியூட்டன் குட்டிக்கு பார்த்தோம்னா 400 மைனஸ் டி வந்து 40 எஸ் சமன் எம் என்ற சமன்பாடு. இதுல எம் வந்து 400 நியூட்டன்னா 40 கிலோகிராம். அதுக்கு பிறகு இது வந்து மேல் நோக்கி இயங்குது. டி மைனஸ் 10 சமன் 10 முதலாவது ரெண்டாவதா ரெண்டையும் கூட்டினோம்டா 200 நியூட்டன். 300 சமன் 50 இங்கால பிடிச்சோம்டா 6 மீட்டர் மைனஸ் 2. ரெண்டாவது வந்து வேற கூட 400 நியூட்டன் விசை கொடுக்க 400 நியூட்டன் விசை கொடுத்தோம்டா விலங்குக்க 400 நியூட்டன் ஒரு விசை இருக்க போகுது. இங்கே 400 இங்கே 400. அப்ப இத 400ஓட இருக்க போகுது 400. ஆனா கீழ் நோக்கி ஒரு 100 நியூட்டன் விசை இருக்குதா? கீழ் நோக்கி ஒரு 100 நியூட்டன் விசை இருந்துச்சுன்னா 400 மைனஸ் 100 எவ்வளவு 10 தானே? 10 300 10 30 மீட்டருக்கு மைனஸ் 1 வரும். அதோட இதுல வந்து நாங்களா அவர்களுக்கு கேட்கல 400 நியூட்டன் முழுவதும் டிராவல் ஆகும். அதுக்கடுத்து 33வது முறைய 1500 13500 அவத்தலையுடைய ஏ பி எனும் இரு வோல்ட் மானிகள் மின்னியக்க விசை 10 வோல்ட் உடைய ஒரு இலட்சிய பெற்றுள்ள ஏ தொடரில் பி சமாந்தரத்தில் தொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றில் எதை ஏ பி ஆகியவற்றில் வாசிக்கப்படும் வோல்ட்டுகளை சரியாக கண்டுகின்றன. முதலாவது வோல்ட் மானிகள் தொடராக நினைக்கிறேன். ரெண்டாவது சமாந்தரமான முதலாம் சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இப்ப 15,500 15,500க்கும் விகிதம் வந்து 1:9. இப்ப தொடரா அணைக்கிறபடியா இந்த 10 வோல்ட் வந்து 1:9 தான் விடும். விவி தான் கூட. அப்போ 9 வந்து இங்கதான் வரும். அப்படின்னா விவி வந்து 9 வோல்ட் வாசிப்பை காட்டும். விஏ வந்து 1 வோல்ட் வாசிப்பை காட்டும். ஏன்னா இந்த தடையில விழுகிறது அந்த பெருமானுடைய. அப்படின்னா மிச்ச விடையில தட்டிட்டோம்னா 1 வராது, 3 வராது, 4 வராது. ஏன்னா
இலட்சிய வெற்றி தானே, வெற்றியில தடை இல்லை, முழு தடையும் ரெண்டு தடை தான் போகுது, ஒன்றுக்கு ஒன்பது பிரிஞ்சு விடும். அப்படி காடு அதுக்கப்புறம் சமாந்திரம் வேண்டா, இதுல ஜீரோ முழு வோல்டமே இந்த ரெண்டு குறுக்கு தான் போகுது, இல்ல ரெண்டுமே சமாந்தரமா இருக்குது. அப்படி என்ன 10வது ரெண்டுக்கும் 10 வோல்ட் வரும். ரெண்டாவது 34ஆம் கேள்வி, ஒருவேளை காணப்படுகின்ற சுற்றில் பேட்டரி புறக்கணிக்கத்தக்க அசத்தடை உடையன. VA, VV, VC, VD ஆகிய ஒரே சுற்றில் ABCD என புள்ளிகளில் உள்ளன. அழுத்தங்களை வகை குறிக்கும் எனி இது சரி. அழுத்தங்களை வகை குறிக்கும் எனி ஓகே. இப்ப இந்த 100ஆம் தலைவைகளோட நீங்க கருதலாம் விடலாம் சொல்லிட்டோம். இது வந்து சுற்று பூரணமாயிடும், சும்மா ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டும் வெறுங்கம்பிய வச்சு ரெண்டும் ஒட்டி இருக்கு. ஆனா இங்க ரெண்டையுமே கனெக்ட் பண்ண யோசிக்கலாம். இங்க 0 எடுத்தா இங்க 12, இங்க 12 முழு தடையும் இந்த 12 கொடுக்க தான் போகுது. அப்ப இதுல 0, இதுலயும் 0, இது 6 6 இது 6 12 உங்களுக்கு 6 போகுது. அது என்ன 0. இப்ப ஏபிசி A B C D அப்படின்னா VB மைனஸ் VD வந்து VB மைனஸ் VD வந்து இந்த VD 18 போல VA சமன் என்று VD VA VD 0 தான். அப்ப அதுவும் போல VB மைனஸ் VC 6x124 இப்படியே வராதா பின்னத்துல வராட வருது. அடுத்த VA மைனஸ் VC வந்து மைனஸ் 6 வோல்ட், VA 0 VC வந்து 6 வோல்ட், VA தான் கழிக்க போறோம் என்னன்னா மைனஸ் 6 வோல்ட். சரி, 4வது 35ஆம் கேள்வி, ஒரே சடத்துவ திருப்பத்தையும் ஒரே குணவகத்தையும் உடைய ஏக்கம பீக்கம C மூன்று சுயாதீனமாக சுழலும் தட்டுகள் அண்மையில் உள்ள அண்மையில் காந்தத்தை கொண்டு வரும்போது முதலில் ஐயையும் அதனை தொடர்ந்து பிஏயும் நின்று நின்று சி தொடர்ச்சியாக சுழல காணப்படுகிறது பின்வருவதற்கு உண்மையானது. இப்ப ஒரு உலோகத்தட்டு, ஒரு அடர் உலோகத்தட்டுண்டா ஒரு பேப்பர் மாய் உண்டு. ஒரு அடர் உலோகத்தட்டுண்டா ஒரு பேப்பர் மாதிரி உண்டு. இது உலோகத்தட்டு, இது உலோகத்தட்டு, அடர் உலோகத்தட்டு. அப்படின்னா என்ன, உலோகத்தட்டு நிறைய காந்த பாயமேற்றத்தை அனுமதிக்கும். அப்ப அது வந்து காந்தமாய மாற வலிக்கிட்டு அப்ப டக்குன போயிருக்காரு. இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த பிளாஸ்டிக் வந்து காந்தத்தை கணக்கி எடுக்காது, அதை உள்ளால விட்டுரும். இப்போ பிளாஸ்டிக் வந்து சுத்தி கொண்டே இருக்கும். அப்ப என்ன, சி வந்து பிளாஸ்டிக் தட்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆய்க்கு வர்றது உலோகத்தட்டா இருக்கும். அப்ப ஏ வந்து உலோகத்தட்டு, பி அடர் உலோகத்தட்டு, 3வது விட 36வது வண்டி, முனைகளுக்கு இடையே காந்தப்பா இடத்தி ஒரு டெஸ்லாவுடைய காந்தம் ஒன்று ஒரு இலத்திரன் தராசின் மீது வைக்கப்பட்டுள்ளது. பூச்சி அகத்தடையுடைய 40 வோல்ட் பேட்டரியுடன் தொடக்கப்பட்டு 10 உடைய செவ்வாய் கம்பித்தளம் அதன் பக்கமாக ஏகம்பியானது காந்தத்தின் முனைகளுக்கிடையே முழுமையாக காந்த புலத்தினுடைய இருக்குமாறு தளம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. தடம் அசைவை தடுப்பதற்கு உறுதியாக நிறுத்தப்பட்டுள்ளது. RS1 மூடப்படும் போது இலத்திரன் தராசின் வாசிப்பு. மேலும் இப்ப என்ன நடக்க போகுது, இதுல அந்த கம்பி இருக்குது, இது ரெண்டு காந்தம். இப்ப மின்னோட்டம் அப்படி விட போகுது, புள்ளி வந்து புள்ளி வந்து புள்ளி வந்தா இந்த திசையில ஐயோட போகுது. அப்ப காந்தம் வந்து இது நார்த், இது சவுத். இப்ப இடக்கை பார்த்தோம்னா மின்னோட்டம் புள்ளினா கீழ் நோக்கி வர போகுது, கீழ் நோக்கி அங்க கம்பியில தாக்க போறா. அப்ப தாக்க மறுதாக்க விசை சோழிக்கு ஏற்ற மாதிரி என்ன, காந்தத்தை மேல் நோக்கி தூக்க போகுது. காந்தத்தின் மேல் நோக்கி தூக்க போதா அந்த நிலத்தராசு இருக்கிறது, அது காந்தத்தின் வெயிட்டை தான் காட்டுது. இப்ப என்ன, நிலத்தராசுல வெயிட் மேட்டம் வர போகுது, என்ன குறை
இப்ப குறையும் என்று பார்த்தா அதிகரிக்கிறது மாறாது 3 4 5 வெட்டப்படும். அதுக்கப்புறம் சமன்பாடு எவ்வளவு ஓராவது ரெண்டாவது இப்ப பி தெரியும் ஒரு டெஸ்ட் தான் ஐ காணும் ஐ எவ்வளவு 40 வோல்ட் 10 தடை எல் சொல்லியிருக்கா எல் வந்து 1 10 சென்டிமீட்டர் தான் 10 தடவை 10 செய்ய 2 ஓகேயா 5 5 சென்டிமீட்டர் 5 தடவை 10 செய்ய 2 5 தடவை 10 செய்ய 2 இது போட்டபடி 20 20 2 கிலோகிராம் 2 கிலோகிராம் 20 கிராம் ரெண்டாவது பிஐஎல் இது வந்து 5 2 இது 40 ஓகே 19 4 5 20 25 பண்றேன் அடுத்து 37வது நேரத்தின் வடிவில் வளைக்கப்பட்டுள்ள கடத்தும் கம்பி தடம் ஒன்றோரில் காணப்படுகின்றவாறு ஒரு மாறா கதிவினோ சீர்காந்த புலத்தின் நுழைவு என்பது நேரம் டியுடன் கடத்தின் தூண்டிய விநியோக தோன்றும் இதான சீர்காந்த புலம் பிரதேசம். முதலாவது இந்த பிரதேசம் போகுது இந்த பிரதேசம் உள்ள போயிருக்கீங்கன்னா பிஎல்பி படி விளக்கை விதி செய்யும் அதன்படி வாக்கியங்கள் வந்து மேல்நோக்கி ஒரு புலம் உள்ள இயக்கம் இங்க இன்னொரு மேல் நோக்கி தூண்டும் என்ன மாறாகதி தானே மாறாகதி என்றபடியா ஒரு சீரா தான் இது கூடிக்கொண்டு போகும் முதலாவது சீரா கூடிக்கொண்டு போகும் பிறகு என்ன நடக்கும் பிறகு இந்த இது போன பிறகு இது வந்தீங்கடா இங்கராகிற வழியா ஆதப்பாய மேட்ச வீதம் வந்து இங்க வெட்டுப்பெற வடப்பிரிக்கலும் வெட்டுப்பெற பரப்பளவு வந்து குறைஞ்சு போகுது சீரா குறைகிற வழியா சீரா திரும்ப பூஜ்ஜியத்துக்கு வரும் இதுக்குள்ள இருக்கைகளை வந்து பூஜ்ஜியமா இருக்கும் ஏன் காந்தப்பாய மேட்ச வீதமே இருக்காது ஒரே அளவு காந்தப்பாய மேட்ச வீதம் மேட்சம் ஒரே அளவு காந்தப்பாய மேட்சம் பூஜ்ஜியமா இருக்கும் வெளியில போய்க்கல எதிராக இருக்கும் வெளியில போய்க்கல லென்ஸின் விதிப்படிதான்டா முதலாவது பாசிட்டிவ்னா இந்த பிறகு நெகட்டிவ்ல அப்படின்னா முதலாவது விட ரெண்டாவது என்னண்டா வெளியில விளையாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா காந்த பாதை மேட்ரிக் விதம் பெற போகுது மைனஸ்ல இருக்க போகுது முதல் வந்து கூடவே இருக்கும் பிறகு வந்து குறைவா இருக்க முடியும் 38வது ஒரு சூரிய கலங்கத்தின் வெப்பநிலை 4000 கெல்வின் ஆகும் அதே ஜூலைல ஞாயிற்றுத்தோகையின் வெப்பநிலை 6000 கெல்வின் ஆகும் சூரிய கலங்கத்தின் செறிவுகள் சூழ்ந்துள்ள ஞாயிற்று மேற்பரப்பில் செறிவு ஏண்டா இந்த செறிவுக்கு என்ன ஓரளவு செறிவுல ஓரளவு நேரத்துல காண்ற ஓரளவு பரப்புல ஓரளவு நேரத்துல காணப்படுற சக்திக்கு என்ன ரெவன் தானே இப்ப டீன 4வது இதுதான் ஏறிய சமம் டீன 4வது பெருகிங்களா சரி சூரிய கலக்கத்துல 4000 கேள்வி 4ஆம் இருக்கு சூரிய ஞாயிற்று மேற்பரப்புல 6000 கேள்வி இப்ப 3 மேல் 2 4ஆம் இருக்கு 81 மேல் 16 வரும் 5வது 39ஆம் கல்வி கதிர்த்தொலைப்பாட்டு மூலம் அணு ஒன்று பீட்டா மைனஸ் துணிக்கையை காணும் போது அது ஒரு வேறுபட்ட மூலத்தின் ஒரு அணுவாக நிலைமாறுகின்றது இவ்வேறுபட்ட மூலம் பீட்டா மைனஸ் ஒன்று வெளியில வருதுன்னாலா பீட்டா மைனஸ் 0 அங்க வந்து இது மைனஸ் பண்ணணும் அப்போ இங்க பாசிட்டிவ் துணிக்கு வந்திருக்கும் பாசிட்டிவ் துணிக்கு இருக்குது எந்த ஒரு துணியிலே தான் வந்திருக்கும் அப்ப கட்டாயம் ஒன்று இருக்கும் இது புரோட்டனா தாங்க இருக்கும் இது புரோட்டனா வேணும்னா இந்த ரெண்டையும் கூட்டியல என்ன வரும் 1,1 என்ன ஏற்றம் இல்ல துணிவு ஒன்றா இருக்கிறாங்கன்னா நியூத்திரன் நியூத்திரன் தான் புரோட்டனா மாறுது இதாண்டா ஒரு கன்செப்ட்ல இந்த கலத்தொலைப்படை நடக்குதுன்னா புரோட்டன் அளவுகளோட நியூத்திரன் அளவுகள இருக்கிறதுல அதிக உறுதியா கொண்டாடுறதுன்னா அது வந்து குறைஞ்சு வருது அது இந்த நியூத்திரன்கள் வந்து பீட்டா வெளியிட்டு இது
நியூத்திரங்கள் வந்து பீட்டா கதிரால வழிவிட்டு புரோட்டான் தவிரது நாற்பதாவது வந்து சைவர் ஆகிய பிரிப்புகளுக்கு துரித இயக்க தீர்மானமாக மாத்திரம் ஒரு துரித படலை ஒரு துரித பயப்பை பெறுவதற்கு இரு வடலைகளை இதனை சுத்தம் அமைக்க வேண்டும். என்ன சைவருக்கும் சைவருக்கு சம ஒன்று கண்டு இருக்கு. சைவருக்கு ஒன்று கொண்ட என்ன அதாவது எக்ஸ்க்ளூசிவா தான் இருக்கும். என்ன எக்ஸ்க்ளூசிவ் என்ன சைவருக்கு ஒன்று, இது ஒன்று சைவர் ஒன்றுக்கு 0 ஒன்று தான் சைவர் இருக்கிறத ஒரு மாற்றியா யூவரம் என்ன ஒரு எக்ஸோர் தானே. இது வந்து தமிழ் மீடியத்துல ஒரு அச்சுப்படையால நோக்கம் கொடுத்தது. இப்ப ஆர் கேள்வோம். ஆர் வந்து இந்த ஆறு நாங்க சேர்க்கு இப்ப என்ன துரித இன்புட் வழியா அந்த ஒரு அச்சு மிஸ்டேக்கால தான் இது ஓப்பன் கொடுத்ததான். இந்த இந்த யூ இருக்கோ யூண்ட லைன் வந்து இது இல்லை. யூண்ட வந்து 0 ஒன்று சைவர் ஒன்றுக்கு ஒன்று 0. இதுதான் எக்ஸோ, இதுதான் அந்த யூ. இதுக்கு முன்னுக்கு ஒரு நோட் கேட்ட கொடுக்குற வழியா அது வந்து மாறி வருது. ஆனா இதுல வந்து ஒரு துவித பயப்பை பெறுவதுன்னு சொல்லி இருக்க ஒரு அச்சுப்பிழையால இது வந்து ஓபன் கொடுத்தது தமிழ் மீடியத்துக்கு. 41ஆம் கேள்வி, குருவில் காணப்படும் டிரான்சிஸ்டரின் அடிமின்னோட்டம் 100 மைக்ரோ ஆம்பியர் ஆகும். பிவி சமன் 0.7 ஆகும். மின்னோட்ட நயம் 100 ஆம்பியர், மின்னோட்ட 100 ஏஎன் கீழ் உள்ள வோல்ட் அளவு. இப்ப பாத்தீங்கன்னா 100 பேஸ்ல வந்து 100 மைக்ரோ ஆம்பியர், அதாவது 100 தடவை 10 ஆம்பியர் போகுது. அப்ப கனெக்டர் கரண்ட் வந்து எவ்வளவு இருக்கணும்? மின்னோட 100 இல்லோடா, 100 மடங்கா இருக்கு. 100 தடவை 10 வரும். 100 தடவை 10 100. ஓகேயா? ஓகே. இப்ப 1 தடவை 10 ஆம்பியர் அப்படின்னா இந்த 400 ஓமுக்கு குறுக்கே இருக்கிற வந்து 4 வோல்ட்டா இருக்கும். இதுக்கு குறுக்க 4 வோல்ட்டா சி லெவல் நடுவட்டு இருக்கு. இதுக்கு குறுக்க 4 வோல்ட். அதுக்கு பிறகு சில இப்ப என்னன்னா மேல வந்துட்டு 5 வோல்ட். 5 வோல்ட்ல இருந்து 4 வோல்ட் வச்சு 3 வோல்ட்டா இருக்கும். சி சாரி 1 வோல்ட்டா இருக்கும். அப்படின்னா ரெண்டாவது 42ஆம் கேள்வி, குருவில் காணப்படும் சுற்றில் R1 R2 R3 சில கிலோ உள்ளன. கணிசமான மின்னோட்டங்கள் இருப்பது. ஓகே, முதலாவது இது 0, இது 0, இது -5, இது -3. இப்ப R1 R2 R3 என்றது என்ன ஒரு மிகப்பெரிய தடைகள். கூடுதலா இல்ல வோல்ட்டோட இருக்கலாம் கூட. இப்ப இது 0 என்ன சொல்லுவோம், இது 0 இது 5 கட்டாயம் கரண்ட் ஓட போகுது. என்னன்னா மைனஸ் இது அழுத்தம் கூட, இது அழுத்தம் குறைவு, இதுக்குள்ள கரண்ட் ஓடுது, இதுவும் ஓடிவிடும். இப்போ மேக்சிமம் வோல்ட் அளவு இதுக்குள்ள விட போகுது.
இதே கொஞ்சம் வேண்டா இது ஒரு மைனஸ், இதை விட இது அர்த்தம் கூடவா இருக்க போகுதுன்னா மைனஸ் ஒரு 4 கிட்ட வேணும். இது மைனஸ் 4 வேணுங்களா, இது பூஜ்ஜியம், இது -4, இது -4, இது -3 மோஸ்ட்லி எல்லாத்துக்குள்ளாரையும் ஓடும் கணிசமானோடும். 4வது 43வது உருவில் காணப்படுகின்றவாறு திருவுளியிலிருந்து நீர்த்துளிகள் மாறாவிதத்தில் விழுகின்றன. வழியில் துளிகள் தோறி ஈர்ப்பு மையம் இயக்கத்துடைய புள்ளிகள் இருக்கு. இதுல இருந்து மாறா விதத்துல துளி விழ போகுது. மாறாவிதம்னா எல்லாத்துக்குமே கேப் வந்து சமனா இருக்கும். வேண்டாம் நீண்ட கோல் மாதிரி இணைந்தீங்கன்னா தெரியும் மையம் நடுவில் தான் இருக்கும். நடுவில் இருக்கிறது ஆர். 3வது 44ஆம் கேள்வி உருவில் காணப்படுகின்றவாறு வலை எப்போ ஒரு அடைத்தாரின் உள்ளே வெப்பநிலை தீட்டானது நேர தீவுடன் மாறும்போது தொடர் வீரப்பதனானது நேரத்துடன் மாறாக காணப்பட்டது. அறையினுடைய இருக்கும் வழியின் தனி இறப்பதன் நேரத்துடன் மாறாக 30 இது வந்து பி விரைவு வந்து என்ன தொடர்வியா இது வந்து டெம்பரேச்சர் ஏ விரைவு. அப்ப வே குறைஞ்சு கொண்டு வர எல்லாரும் கூடி 100 அணுகுது. ஆனா திரும்பியே கூடிக்கொண்டே இருக்கல. அதே முதல்ல இருந்து அதே இடத்துக்கு தான் வேற பண்ணலாம். அப்ப என்ன வந்து நீராவின் அளவு குறையல. ஏன்னா ஏஹெச் வந்து மாறிடும். ஒடுங்கி இருந்துச்சுன்னா மேல கீழே போயிருக்கணும். அந்த ஏஹெச் ஆர்ஹெச் வந்து கீழே போயிருக்கணும். அப்ப நீராவி ஒண்ணு ஒழுங்காத வழியா ஏஹெச் வந்து ஏஹெச் என்னதுங்களா இந்த நீராவின் அடர்த்தி தானே அந்த இடத்துல. எம் வந்து மாறிடு, வியும் மாறிடு, ஏஹெச் மாறாம இருக்கு. 4வது 45ஆம் கேள்வி 1 கிலோ பனிக்கட்டியின் -50 இருந்து 100 வாசி வெப்பமாக்கப்படும் போது ஒவ்வொரு நிலையிலும் உறிஞ்சும் கிலோஜூலான உற்பத்தியின் அளவுகள் கியூரில் காணப்படுகின்றவாறு கியூரில் காணப்படுகின்றன. பின்னர் பிழையானது. முதலாவது பனிக்கட்டியின் உருவலின் தென்முறை வெப்பம் 330 அது சரி. நீரின் ஆகிய அந்த விரைவுல வேறுபடும். இது இந்த பனிக்கட்டியில உருவான வெப்பம் இதுல 333 இருக்கு. கியூ வந்து கிலோஜூல் இருக்கு. அப்போ சரி. நீரின் ஆவியாக்கிய தன்மை வெப்பம் 2256 அதுவும் சரி. பனிக்கட்டியின் தன் வெப்ப கொள்ளளவு 1110 ஜூல் கிலோ -2 இருக்கு. அதுக்குள்ள என்னடா இவ்வளத்தையும் செய்யறதுக்கு வந்து அவனுக்கு 1110 கிலோகிராம் தேவைப்பட்டிருக்கு. அது வந்து என்ன பேஸ் 1 கிலோகிராம் பனிக்கட்டி டெல்டா டீட்டா 50 வாசி வந்து அது கூடி இருக்கு. 50 வாசி கூடி பண்றது எப்படின்னா அது பெருமானே வராது. சரி, அப்ப இந்த எக்ஸ் வந்து குறைவா இருக்கு. 110 விட 1110 விட 555 அதுக்குள்ள இப்ப 3வது 46ஆம் கேள்வி புறக்கணிக்கத்தக்க வெப்ப உள்ள ஒரு பாத்திரத்தின் அரை வெப்பநிலை 30 வாசியில் திணிவு எண்ணோட்டையுடைய திணிவு நீர் உள்ளது. 100 வாசியில் உள்ள நீரின் திணிவு எண்மண்ணானது பாத்திரத்தில் இடப்படும் போது உயர்ந்தபட்ச வெப்பநிலை தீட்டாயமாகின்றது. வெப்பநிலை எண்மண் நீங்கள் எண்ணோட்டுடன் தீட்டாயமின் மாறுதல் சிறந்த வகையாக இருப்பது. ஓகே, இப்ப என்னடா நோமலாவே பார்க்கலாம். என்னடா எம்என்கள் எண்ணோட் வந்து 0 எண்ணோட் வந்து 0 இருக்கும். எண்ணோட்ன்றது என்ன அரபு நிலையில் இருக்கிறது. ஓகே, ஆட்சியில் இருக்கிறது. எம்1 வந்து 100 வாசி. எம்1 வந்து 100 வாசியில் இருக்கிறது. எண்ணோட் வந்து இருந்தா எம்1 எண்ணோட் 0 வந்தா எம்1 வந்து 0 இருக்கும். எம்1 வந்து 0 இருக்கிறதால முதலாவது 30 வாசிங்கிறது வழங்கணும். அப்ப 4வது 5வது தள்ளி விடலாம். அதுக்கு பிறகு எம்1 வந்து கூட இன்ஃபினிட்டிக்கு போயிருக்கலாம். வந்து என்ன
அதுவும் வந்து 90 வாசி அணுகும். 90 வாசி அணுகுதுண்டா எம்மாண்டி நோட்டு வந்து முடிவுக்கு போகுதுண்டா இது வந்து ஆக லோவா இருக்கும், இது வந்து ஆக கூட இருக்கும். அப்படின்னா 90 வாசிக்கிறோம் இதெல்லாம் நேர் கூட வராது, விகிதத்து ஆகுதுடா அப்படின்னா முதலாவது நேம் வராது. இப்ப ரெண்டாவது மூன்றாவது இப்ப எம்மாண்டிங்கள் என்னோட் வந்து ஒன்றா ரெண்டு சமதளி வந்தா ரெண்டுக்கும் இடப்பட்ட வெப்பநிலை வரும். ரெண்டுக்கும் இடப்பட்ட வெப்பநிலைன்னா 65 வாசி 65 வாசிக்கு கிடையாதுன்னா ரெண்டாவது சரியா 47ஆம் கேள்வி. அது நச்சு பெட்டி சொல்லுகின்ற 13 மீட்டர் அறையுடைய ஒரு விண்வெளி குடியிருப்பு காணப்படுகின்றது. குடியிருப்பின் தளத்தின் மீது நீக்க ஒரு விண்வெளி புவியின் மீது நிலைக்கு சமமான கல்வியை நமது பாதங்களை அனுமதிக்க வேண்டும் எனில் விண்வெளி குடியிருப்பு இந்த கோணக்கரை சுத்த வேண்டும். நான் 10 எடுக்கிறேன்டா. ஜி வந்து என்ன A7 M கோணக்கரை இருக்கு M R ஒமேகா A7 R ஒமேகா ஸ்கொயர். A வந்து 10, R வந்து என்ன 13. அடுத்து ஒமேகா ஸ்கொயர் தான் கேள்வி. ஒமேகா ஸ்கொயர் 12 12 நீங்க பிரிவனம் ஒமேகா சமன் வந்தா சைவசமன் 10 முதலாவது 48ஆம் கேள்வி. உருவில் காணப்படுகின்ற சதுரமையின் மூலைகளில் ஒன்றில் ஒவ்வொரு ஒரு புள்ளி மின்னேற்றம் பிளஸ் கியூ வைக்கப்பட்டுள்ளது. மின்னேற்றத்தின் விளைவாக சதுரமுகியின் மேற்பரப்பு ஏபிசிடியூடாக மின்பாய ஒரு சதுரமுகி. ஓகேயா, இதுலதான் பிளஸ் கியூ இருக்கு. இப்ப என்னன்னு யோசிக்க மாட்டாங்கன்னா இப்ப நார்மலா ஒரு சதுரமுகி என்ற மையத்துக்குள்ள வச்சோம்டா இது நார்மல் சதுரமுகி நடக்கும். இதுல மையத்துல வச்சோம்டா 6 திசைக்கும் சமமான மின்பாயம் போகும். இது இந்த 3ல வச்சிருக்கிறபடியா இங்காலயம் வேறு இங்காலயம் வேறு இங்காலயம். அப்ப இது என்ன இதை மையமா வச்சுக்கொண்டு ஒரு சதுரமுகி இருக்குவா. இப்ப இதை மையமா வச்ச சதுரமுகி வரைக்கல இதுல ஒரு முகம் பெறும், இதுல ஒரு முகம் பெறும், இதுல ஒரு முகம் பெறும். அப்படின்னா இதுலயே 4 வந்துட்டு மொத்தம் 6 பக்கமே இருக்கு. அப்படின்னா 6 வந்து 24ல ஒன்றுதான் இருக்கு. அப்ப கியூ இந்த கியூண்ட 24ல ஒரு பங்கு, இந்த பக்கத்துல 4 6 பக்கத்துல 24 துண்டு. இதே மாதிரி இந்த துண்டுக்குள்ள அப்ப என்ன கியூ பை 24 4ஆவது 49ஆவது. அகத்தடைகள் புறக்கணிக்கப்பட்ட தொடரில் அகத்தடைகள் புறக்கணிக்கப்பட்டதற்கான தொடரில் திறக்கப்பட்டவனுமான 6 9.5 வோல்ட் பேட்டரிகள் ஒரு வானொலி பெட்டிக்கு வழங்கப்படுகின்றது. ஒரு தனி பேட்டரி 9600 கூலம் மின்னேற்றத்தை வழங்கலாம். ஒரு குறித்த ஒளி மட்டத்திலிருந்து பேட்டரிகள் வானொலி பட்டியை 270 தடையாக கருதினால் இவ்வொளி மட்டத்தில் வானொலி பட்டியை செயல்படுத்தத்தக்க மத்திய அளவில் எண்ணிக்கை. ஓகே.